திருநெல்வேலியில இருக்கிற எங்கள் ஊர். அங்கே வந்து உஜ்ஜயினி மகாளியம்மன் கோயிலில் வந்து கொடை விழா. ஸோ அதுக்காக தான் ஊருக்கு வந்திருந்தேன், அம்மா வீட்டுக்கு. அங்கே வந்து மார்னிங் வந்து பால்குடம் வரும். பால்குடம் வந்ததுக்கப்புறம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான். அப்புறம் எனக்கு முன்னாடியே அண்ணன், அண்ணி, குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டில். எல்லோரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு வந்தோம். இது மம்மியோட கேங்கு. இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வில்லுப்பாட்டு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. வில்லுப்பாட்டு கச்சேரியும் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டோம் வில்லுப்பாட்டு, கொஞ்சம் நேரம் உட்காந்து. எப்படின்னா இதில் வில்லுப்பாட்டில் வந்து அம்மனுடைய வரலாறு எல்லாமே சொல்லுவாங்க. இவங்களுக்கு நம்ம தட்சணை கொடுத்து நம்மளுடைய வரலாறையும் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கூட எங்கள் அப்பா நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்ப எங்கள் தாத்தா பேர்லாம் சொல்லி கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பால்குடம் வர ஆரம்பிச்சிருச்சு. பால்குடம் வர அந்த சீன்ஸ் தான் இதெல்லாம். இவங்கெல்லாம் சாமி கொண்டாடிகள்னு சொல்லுவாங்க. பால்குடம் இந்த குட்டி குட்டி பசங்க, குட்டி பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் பால்குடம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அம்மன் பிரகாரத்தை 3 தடவை சுற்றி வந்துட்டு இப்போ இவங்க பால்குடம் கொண்டு வந்ததெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவியம், அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக சந்தன அபிஷேகத்தோடு அபிஷேகம் முடித்து அலங்கார தீபாவளியை பார்த்தோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ வந்தோடனே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டு வாசலில் வந்து பொங்கல் வைப்போம். இந்த கோவில் கொடைக்கெலாம் வந்து பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் கிடையாது, வெள்ளை கலரில் வைப்போம் இல்லையா, நார்மல் இந்த சூரிய பொங்கல் சொல்லுவாங்கள்ல, அதுதான் வைப்பாங்க இந்த திருநெல்வேலி சைடு. பனை ஓலையில் வந்து எரிப்பாங்க. இங்கே வேறு எந்த ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் ஸ்பெஷலே இந்த பனை ஓலை வச்சு பொங்கல் வைக்கிறது தான். எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற பெருமாள் கோயில் இது. பெருமாள் தரிசனம் டெய்லி பார்க்கலாம். இதான் கோவில் கோபுரம். அப்படியே திரும்பினா எங்கள் வீடு. எங்கள் வீடு குட்டி பொங்கல் வச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி கலர் பொடி போட்டு கோலம் போட்டு வைப்போம். அப்புறம் நாங்களும் எல்லோரும் ரெடியாகி இருந்தோம். குட்டி நாங்கள் எல்லாருமே சாரீலாம் கட்டி ரெடி பண்ணி இங்கே வந்து பொங்கல் வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். சுவாமிக்கு வந்து மஞ்சள் நீராட்டுக்காக அதில் மஞ்சள் பொடி வேப்பிலெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த குடம் தான் அது. இப்போ சுவாமி வந்து கரக குடம் தூக்கிட்டு வருவாங்க. ஆற்றுலேருந்து வருவாங்க, தாமிரபரணி ஆற்றுலேருந்து வருவாங்க. இந்த சுவாமி வந்து நம்ம அந்த தேங்காய் பழம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் உடச்சி நமக்கு தீபம் பண்ணுவாங்க. நம்ம பொங்கல் பானையை பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி காலில் ஊற்றி நம்ம நமஸ்காரம் பண்ணிக்குவோம்.
சுவாமி வந்து கிளம்புனதுக்கப்புறம் எல்லோரும் கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போய் அங்கே போய் அம்மன் முன்னாடி தேங்காய் பழம் உடைச்சி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வருவோம். சாமக்கொடை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இப்போ போகிறப்பவே டைம் 11:00. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாமக்கொடைன்னு சொல்லுவாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே கொடை நடத்துவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் எல்லோரும் போனோம். இந்த நைட் வியூ நிறைய சீரியல் செட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து அம்மனுக்கு சாமக்கொடை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. உச்சைனி மகாதேவியா, ஸோ கொஞ்சம் உக்கிரமாக சிங்க வாகனமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அலங்காரம். இது வந்து கிரக குடம்னு சொல்லுவாங்க. தாமிரபரணி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்காக வச்சுருப்பாங்க. இது சாமக்கொடை டைம் இது. இது டைம் முடிகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாமி திருவிழா பார்த்து முடித்து வீட்டுக்கு வர்றதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கொடை முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பொங்கல் சோறு, அந்த நேற்றுக்கு பொங்கல் வச்சோம் இல்லையா, அந்த பொங்கல் சோறு. அப்புறம் அம்மா எல்லா காயும் போட்டு இட்லி சாம்பார் வச்சாங்க. இட்லி சாம்பார், இங்கே அப்பளம், வடகம், இது வந்து தயிர். அவ்வளோதான். இதோடு சாப்பிட்டு பொங்கல் கொடை விழா நிறைவு.